வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஜென்ரல் டாபிக்ஸாக இருக்கக்கூடிய ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அது சம்மந்தப்பட்ட வீடியோ இருக்கக்கூடிய சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய G20 சம்மிட் 2023 இதை பற்றி ஒரு ஜென்ரல், அதாவது நம்மளுடைய 18th சம்மிட்டாக இருக்கக்கூடிய இந்த சம்மிட்டை பற்றி ஒரு ஜென்ரல் வியூஸ் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். G20 அப்படின்னா குரூப் ஆஃப் 20 கண்ட்ரிஸ் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன்ஸ் இருக்கக்கூடிய ப்ரீமியர் ஃபோரம், அதுதான் வந்து குரூப் ஆஃப் 20 அப்படின்னு சொல்லக்கூடிய G20 20 கண்ட்ரிஸினுடைய ப்ரீமியர் ஃபோரம் தான் இது. இது என்ன பண்ணுறதுன்னா மேஜர் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் இஷ்யூஸ் பற்றியும் ஷேப் அண்ட் ஸ்ட்ரென்தன் வந்து பண்ணக்கூடியது தான் இந்த ஃபோரத்தினுடைய இம்பார்ட்டண்ட்டான ரோலாக இருக்கக்கூடியது. தென் வந்து இந்த G20 ஃபோரம் வந்து 1999 வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்ட் ஏஷியா அண்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா அதில் இருந்த ஃபினான்ஷியல் கிரைசஸ், அதாவது 1990 வந்து நடந்த ஃபினான்ஷியல் கிரைசஸில் வந்து பேக்கப் போகிறதுக்கோசரம் இந்த மிடில் இன்கம் கண்ட்ரிஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான். இந்த ஃபினான்ஷியல் கிரைசஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் வந்து இந்த G20 குரூப்ஸ். G20 குரூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. குரூப் ஆஃப் G20 கண்ட்ரிஸ் என்னென்னா இதனுடைய மெம்பர்ஸ் இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடியதெல்லாம் இதனுடைய மெம்பர்ஸாக இருக்கக்கூடியது. இந்த கண்ட்ரிஸினுடைய ஃப்ளாக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது அந்த கண்ட்ரிஸ் எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குங்கிறது வந்து, அதாவது 90 கண்ட்ரிஸ் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன்ஸ், இதுதான் வந்து 90 கண்ட்ரிஸ். மொத்தமாக இருக்கக்கூடிய 19 கண்ட்ரிஸ், அதில் இந்தியா இங்கே பிளேஸ் பண்ணியிருக்குது. இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இதை வந்து இதிலிருந்து MCQ மாடல் எப்படி கேட்கலாம்னா, ஏதாவது கண்ட்ரிஸை கொடுத்துட்டு இல்லாத இந்த கெஸ்ட் கண்ட்ரிஸை கொடுத்துட்டு மற்ற 3 ABC மேட்ச் பண்ணுங்க, அப்படி இந்த மாதிரி MCQs கேட்கலாம். ஸோ இந்த கண்ட்ரிஸை வந்து நம்ம ஒரு டைம் கெஸ்ட் கண்ட்ரிஸ் அண்டு G20 கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்ங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கலாம் தரவா. தென் வந்து இது வந்து எப்படி இந்த வேர்ல்டு லெவலில் வந்து அதனுடைய GDP இருக்க பாருங்கள், அதில் வந்து இந்த கண்ட்ரிஸ் மட்டுமே 85% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது. அதில் குளோபல் ட்ரேடு நடக்கிறதுல அதில் 75%, டோட்டலாக இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் வந்து பாப்புலேஷனை 3ஆக பிரித்தோம்னா அதில் 2/3 வந்து இந்த G20 பாப்புலேஷனாக மட்டுமே வந்து இந்த கண்ட்ரிஸ்குள்ளே இருக்கிற பாப்புலேஷன் மட்டுமே வந்து வேர்ல்டு பாப்புலேஷனில் 2 பங்குக்கு இருக்கிறாங்க. மொத்தம் 3 பங்காக பிரித்தோம்னா இருக்கக்கூடியதாக இருக்கிறது. தென் இந்த G20யில் ட்ரைகான்னு சொல்லி ஒரு வேர்டு வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இந்த ட்ரைகாங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தா, அது வந்து ஆப்ரேட் பண்ணுறது, அதாவது G20க்கு வந்து பெர்மனண்ட் செக்ரட்டரியேட் வந்து எதுவும் கிடையாது. ஒவ்வொரு வருஷம் வந்து இதனுடைய ஸ்டாஃப்ஸ் அண்ட் அந்த செக்ரட்டரியல் வந்து அடுத்தடுத்த கண்ட்ரிகளுக்கு வந்து அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறுறது வந்து 3 குரூப்ஸாக இருக்கக்கூடிய 3 குரூப்ஸ்னால வந்து 3 கண்ட்ரிஸ்னால பார்ட் ஆஃப் ரிவால்விங் 3 மெம்பர் மேனேஜ்மெண்ட்டுனால அது வந்து மேனேஜ் பண்ணப்படும். அது எதுனா பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் சேர்ஸ், இதை தான் வந்து ட்ரைகான் சொல்லி சொல்லக்கூடியது. அதாவது இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்தியா வந்து 23 இதாக இருக்கிறது, பிரசிடெண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய 2024 இது இந்தோனேசியா 22 சம்மிட்டில் முடிஞ்சது. ஸோ இந்த 3 சேர்ந்து தான் வந்து இதனுடைய எல்லா ஆப்ரேட் வந்து இந்த G20 ஆப்ரேஷன் வந்து மேனேஜ் பண்ணக்கூடியவங்களாம் இங்கே இருப்பாங்க. நெக்ஸ்ட் சார் வந்து பிரேசிலுக்கு வந்து போகக்கூடியது 2024. இந்த 3 சேர்ந்தது தான் வந்து வேர்ட் அஸ் த ட்ரைகா அப்படின்னு சொல்லி ட்ரைகானா என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சராக இருக்கும். ப்ரெசன்ட் ட்ரைகா இந்தியாவாக இருந்தால் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் என்ன, இல்லை பாஸ்டில் இருந்தது என்ன, ஃபியூச்சரில் இருக்கிறது என்ன, இப்படி சொல்லி இந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ் இந்த G20 வந்து இந்த ட்ரைகாவில் இருந்து கேட்கலாம். தென் அதனுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, இது வந்து ஷெர்பா அண்ட் ஃபினான்ஸ் ட்ராக்ஸ்னு 2 ட்ராக்ஸ் மூலமாக வந்து எவ்ரி இயர்மே வந்து அந்தந்த கண்ட்ரியில், இப்போ நம்ம நம்மளுடைய பிரசிடென்ட் கண்ட்ரியாக G20 இந்தியா இருக்கிறதுனால நம்மளுடைய இதுலேயும் ஷெர்பா அண்ட் ஃபினான்ஸ் ட்ராக்ஸ்னு 2 வந்து ட்ராக்காக பிரிச்சிருப்பாங்க. இந்த ஷெர்பா ட்ராக்ஸ் என்ன பண்ணுதுன்னா 2ஆக பிரித்து தான் எல்லா ஒர்க்ஸையுமே வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த சம்மிட் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடியதாக இது இருக்கும். தென் வந்து ஷெர்பா ட்ராக்ஸ் வந்து நான் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், எக்கனாமிக் இல்லை நான் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸை பார்க்கக்கூடியது வந்து, அதாவது டெவலப்மெண்ட், ஆன்டி கரப்ஷன்ஸ், ஃபுட் செக்யூரிட்டி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடியது தான் வந்து ஷெர்பா ட்ராக் பண்ணக்கூடியது. ஷெர்பா ட்ராக் இதை பண்ணுறது. இதே வந்து இம்பார்ட்டன்ட், இதுதான் வந்து பிளானிங் அண்ட் நெகோசியேஷன் இப்படி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பண்ணக்கூடியது. இது பார்த்திங்கன்னா ஷெர்பா ட்ராக் வந்து நடந்தது 2022 இந்தோனேஷியாவில் நடந்த ஷெர்பா ட்ராக். இது ஃபினான்ஸ் ட்ராக்ஸ் வந்து எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்.
ஷெர்பா நான் எக்கனாமிக் அண்ட் நான் ஃபினான்ஷியல், இது எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் சம்மந்தப்பட்டது பார்க்கக்கூடியது தான் வந்து ஃபினான்ஷியல் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. 2 ட்ராக்காக தான் வந்து இதனுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கிறது. இதுக்கப்புறமா வந்து திமேட்டிக் அஜெண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அஜெண்டா வந்து நிறைய மினிஸ்டர்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது சில மினிஸ்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், இப்படி எல்லா மினிஸ்டர்ஸும் சேர்ந்து டெவலப் பண்ணி அந்த அஜெண்டாவையும் வந்து இந்த ஆர்கனைசேஷனில் இது பண்ணி சப்மிட் பண்ணக்கூடியது இது இருக்கும். இதிலேருந்து கேட்கக்கூடியது வந்து இதனுடைய ஷெர்பா அண்ட் ஃபினான்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி அதனுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இந்த நேம்ஸ் வந்து கலக்கி கொடுத்து கேட்கலாம். அப்புறம் ஷெர்பா வந்து ஃபினான்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்குதுன்னு சொல்லி அசன் அண்ட் ரீசன் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி இதில் இந்த கொஷின்ஸ் வந்து இதில் எம்சிக்யூவில் கேட்கப்படலாம். தென் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் பிரசிடென்ட் 23 G20 பிரசிடென்சி யாருன்னா இந்தியா. அதனுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடியது நம்முடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் இப்போ வந்து பிரசிடென்ட் G20 பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. இது வந்து டிசம்பர் 1, 2022 நவம்பர் 30 நவம்பர் 23 வரைக்கும் நம்ம இதனுடைய பிரசிடெண்ட்டாக இருப்போம். இதற்கு அடுத்து வந்து பிரேசில் வந்து இதனுடைய பிரசிடென்ட் கண்ட்ரியாக ஆகும். இந்த பிரசிடென்சி கண்ட்ரி தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரிங்கிங் டு தட் G20 அஜெண்டாவை வந்து ஒன்று சேர்க்கக்கூடியதை வந்து எவ்ரி இயர் எந்த கண்ட்ரி இருக்கோ அவங்க தான் வந்து அதற்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. டெவலப்மெண்ட் இன் குளோபல் எக்கனாமி இதுக்கெல்லாமே வந்து அந்தந்த விஷயத்தினுடைய பிரசிடென்ட் கண்ட்ரிஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த விஷயம் நம்ம இந்தியா அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. இந்தியா G20 வந்து எதை மார்க் பண்ணக்கூடியதுன்னா அமித்கால் இது வந்து நமக்கு கொஸ்டினில் கேட்கப்படலாம். அமித்கால் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது 25 இயர் பீரியட் வந்து அமித்கால்ங்கிறது 25 இயர் பீரியட். இந்த 75th ஆனிவர்சரிங்கிறது வந்து ஆஜாதிகா அமித் மகோத்சவத்னு நம்ம இப்போ செலிப்ரேட் பண்ணணும்ல, அந்த இயர்ஸ்னுடைய ஸ்டார்டிங்லேருந்து 100 இயர்ஸ் செஞ்சுரி பீரியட் வந்து அந்த 15th ஆகஸ்ட் 22லேருந்து இதனுடைய செஞ்சுரி ஆஃப் இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ், அதாவது 100 இயரை வந்து நம்ம டச் பண்ணக்கூடிய அந்த 25 இயர்ஸ் பீரியடை தான் வந்து இந்த அமித்கால் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். இதை தான் வந்து நம்மளுடைய G20 பிரசிடென்ட்ஸ் வந்து மார்க் பண்ணுறது. இந்த G20னுடைய இந்த லோகோவுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து நம்மளுடைய தேசிய ஃப்ளாகில் இருக்கக்கூடிய அந்த சஃப்ரான், ஒயிட் அண்டு க்ரீன் அண்டு ப்ளூ இப்படி இருக்கக்கூடிய ஃப்ளாக் மாதிரி இருக்கக்கூடிய இத்தனை கலரையுமே வந்து க்ரீன் அந்த சஃப்ரான், ப்ளூ, ஒயிட் இப்படி இந்த கலர் எல்லாத்தையுமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை எதை போஸ்ட் பண்ணுதுன்னா பிளானட் எர்த் வித் த லோட்டஸ், அதாவது இந்த லோட்டஸில் வந்து 7 பெட்டல்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு மேலே வந்து இந்த பிளானட் எர்த்து இருக்கிறது. இந்த 7 பெட்டல்ஸுங்கிறது என்னென்னா நம்மளுடைய 7 காண்டினென்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை தான் நம்ம சொல்லக்கூடியது. 7 பெட்டல்ஸை வந்து நம்ம மீன் பண்ணியிருக்கோம். எர்த் ரெஃப்ளெக்ட்ஸ் வந்து ப்ரோ பிளானட் அப்ரோச் டு லைஃப் ஒன் இன் பர்ஃபெக்ட் ஹார்மோனி வித் நேச்சர், அதை தான் வந்து இந்த எர்த் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுறது. இதற்கு கீழே இந்த இடத்துல பாரத் அப்படிங்கிறது வந்து வேர்ட் போட்டிருக்காங்க. ரிட்டர்ன் இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட். இந்த பாரத்துங்கிறது இதுவும் கொஸ்டின்ஸில் கேட்கப்படலாம். என்ன கலர்ஸ் இருந்தது அப்படின்னா இதை சொல்லியிருக்கலாம். இங்கே 4 கலர் கொடுத்துருக்கோம். 4 கலருமே நம்மளுடைய லோகோவில் இருக்கிறது. பிளானட் எர்த் வித் த லோட்டஸ் அது அப்படி இருக்கக்கூடியது. இந்த லோட்டஸில் 7 பெட்டல் எதை மீன் பண்ணுதுன்னா 7 காண்டினென்ட்டை வந்து இது வந்து மீன் பண்ணுறது. இங்கே இருக்கக்கூடிய இந்த பாரத் வந்து என்னதில் இருக்குன்னா தேவநாகரி ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து எம்சிக்குள்ளே கேட்கலாம். என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா பாரத்துங்கிற அந்த வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. இதுதான் இந்த லோகோக்கு உண்டான மீனிங். தென் இதனுடைய தீம் என்னென்னா 1 எர்த் 1 ஃபேமிலி 1 ஃபியூச்சர் அப்படின்னு மீன் பண்ணக்கூடிய வசுதேவ குடும்பகம் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய தீம். நம்மளுடைய G20னுடைய தீம் வந்து வசுதேவ் குடும்பகம் அப்படிங்கிறது. இந்த வசுதேவ் குடும்பம்ங்கிறது 1 எர்த் 1 ஃபேமிலி 1 ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த வேர்டு எங்கேருந்து எடுத்துக்கா மகா உபனிஷ் அதிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வசுதேவ குடும்பகங்கிற அந்த வந்து சன்ஸ்கிருட் அந்த இது வந்து தீம் அதிலிருந்து எடுக்கப்பட்டது. மகா உபனிஷத்துலேருந்து எடுக்கப்பட்டது. இந்த வைடர் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய இந்த எர்த்தில் இருக்கிற நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாமே, அதாவது ஹியூமன், அனிமல், பிளானட் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாருமே வந்து இன்டர் கனெக்டடாக இருக்குங்கிறத வந்து சொல்லக்கூடியதாக இந்த தீம் வந்து இருக்குது. இந்த தீம் வந்து வேறு இன்னொன்று என்னதுன்னா ஸ்பாட்லைட் பண்ணுறதுன்னா லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. லைஃப்னா லைஃப் ஸ்டைல் ஃபார் என்வாய்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் வந்து எம்சிக்யூவில் கேட்கப்படலாம். இது எதை அசோசியேட் பண்ணதுன்னா என்வாய்மெண்ட் சஸ்டைனபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் சாய்ஸஸாக இருக்கக்கூடிய, அதாவது இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி நேஷனலாக டெவலப்மெண்ட் ஆகிறதுக்காகவும் நமக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிள் எப்படி இருக்குன்னா க்ளீனர், க்ரீனர் அண்ட் ப்ளூயர் ஃபியூச்சர்ஸ்க்கு உண்டானதை வந்து சூஸ் பண்ணக்கூடிய சாய்ஸஸ் வந்து ரெஸ்பான்சிபிளோடு இருக்கக்கூடியதாக இருந்து லைஃப் ஸ்டைல் ஃபார் என்வாய்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் சாய்ஸஸ் இருக்கக்கூடியதை நம்ம வந்து நமக்கு அதுக்கு உண்டான பொறுப்புகள் இருக்கக்கூடியதாக வந்து இந்த லைஃப்ங்கிறது வேர்டு வந்து அசோசியேட் ஆகுது. தென் இதனுடைய சம்மிட் பற்றி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சம்மிட் எங்கே நடந்ததுன்னா யூஎஸ்ஏல 2008 நடந்தது. தென் இப்போ 17th சம்மிட் வந்து லாஸ்ட்டாக நடந்தது வந்து இந்தோனேஷியாவில்
2022 நடந்தது பலிங்கிற பிளேஸில். இப்போ நம்மளுடையது வந்து 18th சம்மிட். எத்தனாவது சம்மிட்னு கொஸ்டின் கேட்கலாம், இயர் கேட்கலாம். இதை வந்து கண்டக்ட் பண்ணுறது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இந்தியா வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. இது எங்கே ஹெல்ட் ஆகுதுன்னா நியூ டெல்லியில். எப்போ பார்த்தோம்னா 9th and 10th செப்டம்பர் 23 தான் வந்து இது நடக்க போகிறது. அதனுடைய சப்மிட் வேணும் வந்து நியூ டெல்லியோடது இது. நெக்ஸ்ட் எங்கன்னா பிரேசிலில் நடக்கக்கூடியது 19th சம்மிட். இது இம்பார்ட்டன்ட் சம்மிட் தான். இது போக நிறைய சம்மிட் இருக்கிறது. தென் இதனுடைய அந்த ஷெர்பா அண்ட் ஃபினான்சியல் ட்ராக்ஸ் வந்து ஓவரால் இந்தியாவில் பல இடங்களில் வந்து நடந்துட்டு இருக்கிறது. அப்படியே அதனுடைய அந்த ஃபினான்சியல் சம்மந்தப்பட்ட அந்த சப்மிட் இருக்குது பாருங்கள், அதனுடைய ஃபஸ்ட்டு சப்மிட், அதனுடைய இம்பார்ட்டன்ட் சப்மிட் எந்த பிளேஸில் நடந்தது அப்படின்னு சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் அதெல்லாம் இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம வந்து கண்டினியூவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். Then thank you.